ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு லாங் வீடியோ. இன்னைக்கு வந்து கம்பெனிலேருந்து ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டேன். ஒரு 6:30 அந்த டைம்லேயே கிளம்பிட்டோம். ஸோ அதனால வந்து சரி இன்னைக்கு நம்மளே சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. பெருசாலாம் எதுவும் இல்ல. கார சட்னி வச்சு தோசை ஊத்த போறேன். ஸோ கார சட்னி வைக்கிறதுக்கான தக்காளி எல்லாம் வந்து நான் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டேன். அது கூட வந்து பாப்பா மார்னிங் வந்து மேகி கேட்டா. ஸோ அதனால வந்து மேகி, அதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் அதுவுமே வந்து நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்துட்டேன். பெருசாலாம் அந்த சட்னிக்கு ஒண்ணும் அ நம்ம மெனக்கெட வேண்டியது இல்லங்க. ஒரு 10 நிமிஷத்துல சட்னிய வச்சிரலாம். ஆ பச்சையா வந்து தக்காளி, பூண்டு, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உப்பு போட்டு அரைச்சுக்கோங்க. நான் வந்து பச்சை மிளகா போடுறேன். உங்களுக்கு பச்சை மிளகா இல்லன்னா, நீங்க வர மிளகா கூட போட்டுக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதா கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காய் கூட நீங்க பூண்டு அரைக்கும்போது வந்து உங்களுக்கு ஈஸியா அரைப்படும். பட் தக்காளி கூட அரைக்கும்போது தக்காளி டக்குன்னு அரைப்பட்றதுனால உங்களுக்கு பூண்டு அரையறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ, அதனால வந்து பூண்டு மட்டும் கொஞ்சம் லைட்டா ஸ்லைஸ் மாரி போட்டு கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா, கொஞ்சம் ஈஸியா அ அரைஞ்சிரும். அதுக்கப்புறம் அது கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த சட்னிய நல்லெண்ணெயில தான் செய்வேன். நீங்களும் நல்லெண்ணெயிலேயே செய்யுங்க. அது சூப்பரா இருக்கும். ஸோ நல்லெண்ணெய் ஊத்தி கடுகு, கொஞ்சம் உளுந்து ஜாஸ்தியா போட்டுக்கோங்க. அது ஒரு டேஸ்ட் குடுக்கும். என்கிட்ட கடலப்பருப்பு இல்ல. நீங்க கடலப்பருப்பும் போட்டுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இது எல்லாமே வந்து சிம்ல வச்சுக்கோங்க அடுப்ப. அதுக்கப்புறம் வந்து பெருங்காய பவுடர், உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைட்டா ஒரு சூடு ஏறும். அந்த சூடு ஏறுனோனே வந்து நீங்க தக்காளி அரைச்சு வச்சத வந்து உள்ள ஊத்திருங்க. அவ்வளோதான். ஊத்திட்டு நீங்க மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துல வந்து தண்ணி எல்லாம் வத்தி, நல்லா பிரிஞ்சு மேல வரும். அந்த தக்காளி எல்லாம் தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும். ஸோ அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிருச்சு. நான் வரும்போதே மாவு வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம உப்பு போட்டு ரெடி பண்ணி வச்சுக்குவோம். ஏன்னா, எப்ப வந்து சாப்பாடு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆ ஸோ அதனால நான் முன்னக்கூட்டியே எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் இருந்துச்சு கழுவாமயே. ஸோ அதையும் எல்லாத்தையும் கழுவி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சாச்சு. வீட்ல வந்தா நமக்கு வீட்ல இருக்க வேலையே சரியா இருக்கு. சரி என்ன பண்றது? அதையும் நம்ம தானே செஞ்சாகணும். அவ்வளோதான் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து நல்லா தண்ணியெல்லாம் வத்தி எண்ணெய் பிரிஞ்சு மேல வரும். அப்படி இருக்கும்போது எடுத்துருங்க. நான் வந்து கொஞ்சம் திக்கா தான் வச்சுருப்பேன். உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா வந்து நீங்க தண்ணி கலந்து வச்சுக்கோங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். நல்லா காரம், புளிப்பு அந்த தக்காளியோட புளிப்பு அதெல்லாம் சேர்ந்து சூப்பரா இருக்கும். ஸோ நம்ம தோசை ஊத்திடலாமா? சாப்பிடலாமா பாப்பா? புடி. அவ்வளோதான். இன்னைக்காவது கொஞ்சம் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு படுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினச்சு ஒரு 9:30 மணிக்கெல்லாம் சாப்பிட்டாச்சு.
சாப்பிட்டு படுக்க போறோம். ஓகே. குட் நைட். எல்லாரும் சாப்பிடுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கலாம். பாய்.